உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 25ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள், சப்தமி திதி, மிருகசீரிட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சுகம், ரிஷபம் லாபம், மிதுனம் நட்பு, கடகம் பிரீதி, சிம்மம் அன்பு, கன்னி ஆசை, துலாம் திறமை, விருச்சிகம் புகழ், தனுசு நலம், மகரம் அமைதி, கும்பம் உயர்வு, மீனம் நற்சொல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில அற்புதமான நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கலாம், வாஸ்து சம்பந்தமாக இருக்கலாம், ஜோதிடம் சம்பந்தமாக இருக்கலாம், எண்கணிதம் சம்பந்தமாக இருக்கலாம், அதிர்ஷ்ட கற்கள் சம்பந்தமாக இருக்கலாம், உங்களுடைய பெயர் சம்பந்தமாக இருக்கலாம். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எனக்கு எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போனோம்னா, அபிஷேகமும் அதன் பலன்களும். அபிஷேகமும் அதன் பலன்களும் பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இறைவனுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்வது ஒரு மரபு. எங்களுடைய இந்து சமயத்தில் ஆகம சாஸ்திரங்கள் 2 விஷயம் இருக்குது. வேதம், ஆகமம்னு இருக்குது. வேதம் 4 வகையான வேதகம். ருக்கு, யசுரு, சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். ஆகமம் 18 ஆகம புராணங்கள் இருக்குது. இந்த 18 ஆகமத்தில் தான் நாங்கள் எப்படியெல்லாம் பூஜை செய்ய வேண்டும், எப்படி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி ஆலயத்தை அமைக்க வேண்டும், அதில் இறைவனுடைய விக்கிரகம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு என்ன மந்திரங்களை, வேத மந்திரங்களை சொல்ல வேண்டும், எப்போது எந்த மந்திரங்களை செய்ய வேண்டும், யாகங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும், நெய்வேதனங்கள் எப்படி செய்ய வேண்டும், இறைவனுக்கு அலங்காரங்கள் எப்படி செய்ய வேண்டும், ஆலயத்தை எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும், எங்கள் பிள்ளையாரை வைக்கலாம், எங்கள் முருகனை வைக்கலாம், எங்கள் லட்சுமியை வைக்கலாம், எந்த இடத்துல நவக்கிரகம் அமையணும், கோபுரம் எப்படி கட்டணும், கொடித்தம்பம் எங்கே வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லுவது ஆகமம். ஆகமத்தில் தான் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்குது. வேதம், ஆகமம் இது 2ம் இந்து சமயத்திற்கு 2 கண்கள். ஒரு கண் வேதமண்டா, ஒரு கண் ஆகமம். இந்த வேதத்தையும் ஆகமத்தையும் சேர்த்துத்தான் நாங்கள் ஆலயங்களில் வழிபாடுகளை செய்து வருவோம். இந்த ஆகமத்தில் ஒரு பகுதி அபிஷேகம், பூஜை ஒரு பகுதி இருக்குது, அலங்காரம் பண்ணுறது ஒரு பகுதி இருக்குது, தீபாராதனை செய்வது இருக்குது, அர்ச்சனைகள் செய்வது, அதை பற்றி பேசுகிறோம். எந்த மலர்களை கொண்டு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்,
எந்த மலர் எந்த தெய்வத்திற்கு உகந்தது, எந்த மலர் எந்த தெய்வத்திற்கு ஆகாது, இதுகளை பற்றியெல்லாம் பேசினோம். இன்றைக்கு அபிஷேகத்தை பற்றி பேச போகிறோம். அபிஷேகமும் அதன் பலன்களும், அதை பற்றி தான் பேச போகிறோம். அபிஷேக பிரியர் சிவன். எப்பவும் அபிஷேகத்தை விரும்பக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அலங்கார பிரியர் விஷ்ணு, அபிஷேக பிரியர் சிவன் என்று சொல்கிறது வழமை. விஷ்ணு ஆலயங்கள் எல்லாம் போங்க, அவருக்கு அபிஷேகம் பெரிய முக்கியம் இல்லை. விஷ்ணுவுக்கெல்லாம் கிழமைக்கு ஒரு நாள் தான் அபிஷேகம் செய்வினோம். மற்ற நேரத்தில் எல்லாம் ஜவ்வாது புனுகு சாத்தி மாலைகளை சாத்தி அவரை அலங்காரமாக வைத்திருப்பார்கள். ஏனென்றால் விஷ்ணுவுக்கு பேர் அலங்கார பிரியர். அவருக்கு அபிஷேகம் முக்கியம் அல்ல. வாரத்துக்கு ஒருக்கா அவரை குளிப்பார்னா சரி, மற்ற நேரத்தில் அவர் அலங்காரமாக இருப்பார். இது விஷ்ணு ஆலயங்களுடைய வளமை. ஸ்ரீரங்கத்தில் கூட ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான் ரங்கநாதருக்கு அபிஷேகம், மற்றும்படி புனுகு சாத்தி வைத்திருப்பார்கள். சிவாலயங்கள் இதற்கு மாறுபட்டது. சிவனுக்கு ஒரு நாளைக்கே 3 தரம் அபிஷேகம் செய்யக்கூடிய ஆலயங்கள். ஒரு நாளைக்கு எல்லா சிவாலயங்கள்லையும் 2 தரம் அபிஷேகம் நடக்கும். சில ஆலயங்களில் ஒரு நேரம், சில ஆலயங்களில் 3 நேரம். ஏனென்றால் சிவன் அபிஷேக பிரியர். அவருக்கு அலங்காரமாக வச்சிருக்கிறது விருப்பம் இல்லை. அவர் அபிஷேகம் பண்ணி அவரை குளிர்வித்து கொண்டே இருக்கணும், நெய்வேதனங்கள் செய்யணும். ஒரு பொட்டை வச்சு சிவலிங்கத்துக்கு ஒரு பட்டை சாத்தி பொட்டை வச்சு ஒரு வில்வம் மாலையை போட்டிங்கன்னா காணும். அவ்வளோதான் அவர்கிட்ட அலங்காரம், அவருக்கு பிரியமான அலங்காரம். விபூதியை பூசி பொட்டு வச்சு ஒரு பட்டு சாத்தி ஒரு வில்வ மாலை, இவ்வளவுதான் அலங்காரம். ஆனால் அபிஷேகம் என்பது அவருக்கு விருப்பமானதொன்று. எப்போது பார்த்தாலும் விதம் விதமான அபிஷேகம். பாலால் அபிஷேகம் பண்ணணும், நெய்யால் அபிஷேகம் பண்ணணும், பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் பண்ணணும். சில ஆலயங்களில் சிவனுக்கு மேலே ஒரு சொம்பு கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், பித்தளை சொம்பு வெங்கல சொம்புன்னு அதில் சின்ன ஒரு ஓட்டை போட்டிருப்பினோம். அந்த சொம்புக்குள்ளே தண்ணியை ஊற்றி பன்னீரும் ஊற்றி வில்வமிலையும் போட்டு வச்சிருப்பினோம். அந்த தண்ணி சிவபெருமான் தலையில் சொட்டி கொண்டே இருக்கும். ஒரு நாள் பூரா சொட்டும், அடுத்த நாள் திரும்ப தண்ணியை ஊற்றி விடும், அது சொட்டி கொண்டே இருக்கும். சிவன் எப்பொழுதும் ஈரலிப்பாக இருப்பார், எப்பொழுதும் நனைந்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் அவருக்கு அபிஷேகம், அந்த தண்ணி சொட்டு அவர்கிட்ட தலையில் ஒழுகி கொண்டே இருக்குது. சிவபெருமாண்ட தலையில் கங்காதேவியவே வச்சிருக்கிறாருன்றா பாருங்களேன். ஒரு பக்கம் பிறை சந்திரனை வச்சிருக்கார், இன்னொரு பக்கம் கங்கையே தலையில் சூடியவர் தான் சிவபெருமான். அப்போ சிவனுக்கு எவ்வளவு அபிஷேகத்தில் பிரியம் என்று பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் பார்க்குறோம் அதே சிவபெருமானுக்கு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம், எனக்கு முருகனை விருப்பம் ஐயா, அப்போ முருகனுக்கு, அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்கு நான் சொல்லக்கூடிய பொருட்களை அபிஷேகம் செய்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்தால் சுக வாழ்வு கிடைக்கும். சுகமாக நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் நல்லெண்ணெயில் சிவபெருமானுக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ குலதெய்வத்துக்கோ ஊரில் அருகில் உள்ள கோயில் சாமிக்கோ அபிஷேகம் செய்யுங்கள். நான் சிவபெருமானை பற்றி சொன்னது பொதுவாக அபிஷேக பிரியர் சிவன் என்றதான், அதனால் சிவனுக்கு தான் செய்யணும்னு இல்லை. எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது, அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார், அவருக்கு செய்யுங்கோ. எனக்கு முருகன் தான் விருப்பம் ஐயா, என்ன செஞ்சாலும் எனக்கு முருகன் விருப்பம், முருகனுக்கு செய்யுங்கோ. ஐயா எனக்கு கிருஷ்ணரை தான் பிடிக்கும், கிருஷ்ணருக்கு செய்யுங்கோ. இல்லை இஷ்ட தெய்வத்துக்கு செய்யுங்கோ. ஐயா குலதெய்வம் தான் எனக்கு விருப்பம் ஐயா, குலதெய்வத்துக்கு செய்யுங்கோ. இல்லை பொதுவாக சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்தால் சுக வாழ்வு கிட்டும், சுகமான வாழ்க்கை கிடைக்கும். பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம் என்பது பால், தயிர், கோமயம், கோசலம், நெய், இந்த 5ஐயும் சேர்த்தால் பஞ்சகவ்யம். பால், தயிர், கோமயம், கோசலம், நெய். இதில் இந்த பஞ்சகவ்யத்துக்கு என்ன சிறப்புண்டா, இந்த 5 பொருட்களும் பசுவில் இருந்து எடுக்கப்படுவது. பால் பசுவிலிருந்து வருது, தயிர் பசுவிலிருந்து வருது, நெய் பசுவிலிருந்து வருது, கோமயம் என்பது மாட்டினுடைய சிறுநீர், மலம், இது 2ம் கோமயம் எல்லாம் பசுவில் இருந்து வருது. இந்த 5ஐயும் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு தூய உள்ளம் கிடைக்கும். மனசு அமைதியா, நிம்மதியா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, தூய்மையாக இருக்கும். சிவனுக்கு பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்தால் உடம்பும் மனசும் தூய்மை அடையும்.
பஞ்சாமிர்தம். அடுத்தது பஞ்சாமிர்தம். மாம்பழம், பிலாப்பழம், வாழைப்பழம், தேன், நெய், இந்த 5 தான் பஞ்சாமிர்தம். இப்போ ஆலயங்களில் பஞ்சாமிர்தம் போடுறாங்க. அதுக்குள்ளே ஆப்பிள் இருக்குது, அதுக்குள்ளே கிரேப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ப்ளம்ஸ் இருக்குது, என்னென்னமோ ஸ்ட்ராபெரி பழம் கூட பஞ்சாமிர்தத்தில் போடுறாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் ஃப்ரூட் சலாட் தண்டு நாங்கள் குடிக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி. ஸ்ட்ராபெரி பழம் கூட ஒரு கோயில் பஞ்சாமிர்தத்தில் இருக்குது. சரி, ஆனால் பஞ்சாமிர்தம் என்றால் என்னென்றா 3 கனி, முக்கனி, மா, பிலா, வாழை, மாம்பழம், பிலாப்பழம், வாழைப்பழம், இது 3 தான் பஞ்சாமிர்தத்துக்கு ஆகமத்தில் சொல்லப்பட்ட சாமான். இந்த 3 கனியோட, முக்கனி, இந்த 3 கனியோட தேனும் நெய்யும் இதை சேர்த்து அபிஷேகம் செய்தால் வெற்றி கிடைக்கும். நெய்யினால் அபிஷேகம் செய்தால் மோட்சம் கிடைக்கும். பாலினால் அபிஷேகம் செய்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.